சும்மா அதிர்து இல்லை, ரஜினிகாந்த் தான் போங்க. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை மிதுனத்தில் இருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார் குரு. குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவருடைய வீட்டை அவரே பார்த்தா எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? எதிரிகள் மறைந்து போவார்கள், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். எவனாக இருந்தாலும் பின்னாடி இருந்து பேசுவான், முன்னாடி வந்து பேசுவான். வருமானங்கள் கூடும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். இந்த ஊர் பஞ்சாயத்து பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், தர்மத்தை சொல்கிறேன், நியாயத்தை சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எப்போவுமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 பேருக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீங்கன்னா அதில் ஒருத்தருக்கு தான் நீங்கள் வந்து சாதகமாக சொல்ல முடியும். அப்போ இன்னொருத்தர் வந்து நீங்கள் பகைச்சிக்கிறீங்க இல்லையா? ஆகவே உங்களுக்கு அது தேவையில்லை. 2வது, இந்த காலகட்டத்தில் 6 மாதம்தான் மிதுனத்தில் குரு இருப்பார். அதுக்கு பிறகு உச்சம் அடைய போகிறார். குரு பார்வை இருக்காது. ஆனால் உங்கள் வீட்டுக்கு 2ஆம் வீடான மகர ராசிக்கு ஒரு 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நல்ல ஞாபகம் வச்சுங்க, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வீடு வாசல், ஸ்திர சொத்துக்கள் அமையிறது இப்படின்னு நல்லா இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு அபூர்வமான பலன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.